நம்ம இப்படி அம்பாளுடைய இந்த நூல்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஓ! இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கா? திருக்கடவுர்ல இருக்கிற ஒண்ணு மட்டும் தானே நமக்கு தெரியும்னு இப்ப மனசு ஏங்குது. இப்படி சாக்த வழிபாடு, இந்த சாக்தம்னு கேட்டாலே நம்ம மக்களுக்கு கொஞ்சம் அது புதுசா இருக்கலாம். அம்பாள் வழிபாடுன்னு கண்டிப்பா. அத சொல்லும்போது தான் இருக்கு. இந்த சாக்த வழிபாடுக்கான தாத்பரியம் என்ன? அத எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லணும். காமாட்சி. சாக்த வழிபாடினுடைய ஆதார க்ஷேத்திரமே காஞ்சிபுரம் தான். காமாட்சி தான் எல்லாருக்கும் ஈஸ்வரியாக, சர்வத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவளாக காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பிகை இருக்கா. இந்த சாக்த வழிபாட்டை நம் தமிழ் தேசத்தில் எத்தனையோ மகான்கள் கைக்கொண்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அது திருக்கடையூர் அபிராமி பட்டர் சாக்தர் தான். மயிலாடுதுறையிலே விளங்கின அபயாம்பிகை மீது அபயாம்பிகை சதகத்தை செய்ததான அபயாம்பிகை பட்டர் சாக்தர் தான். குலசேகர பாண்டியன் சாக்தர் தான். அதுபோல இந்த மானாமதுரை கிட்ட தமிழ்ச்சங்கம் நிறுவி, தமிழ்ச்சங்கமே இருந்தது. அதிலே வீரை கவிராய பண்டிதர், வீரை அம்பிகாபதி, இவர்கள் எல்லோரும் தமிழ்ச்சங்கத்திலே விளங்கிய தமிழ் புலவர்கள். அத்தனை பேருமே சாக்தர்கள் தான். இந்த சாக்த வழிபாட்டை கொண்டுதான் தமிழிலே அம்பிகை பரமான திரிபுரை மாலை, திரிபுரை மனோன்மணி மாலை, வாராகி மாலை, ஆனந்த மாலை அப்படின்னு தமிழில் அத்தனை நூல்கள். சக்தி வழிபாட்டு சௌந்தரிய லகரியே தமிழில் அப்படியே மொழிபெயர்த்தவர் வீழை கவிராய பண்டிதர். அவர் பார்த்தோம் அப்படின்னா, மொழிபெயர்க்கிறது அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் மட்டும் இல்லை, அது அப்படியே அழகிய செய்யுளாக ஒவ்வொரு ஸ்லோகத்தையுமே செய்யுளாக அப்படியே பாடினர். அதுல கூட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. அவர் பெரிய சாக்தர், சக்தி உபாசனையிலே சிறந்தவர். அப்போ என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க, சௌந்தரிய லகரியிலே தேவியின் அங்கங்களுடைய வர்ணனையானது வளருது. அப்போ முதல் 41 ஸ்லோகமானது நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க அம்பாளுடைய பராக்கிரமத்தையும் மந்திர சாஸ்திரங்களையும் சொல்லுறது. 42 100 பரியந்தம் தேவியினுடைய அங்கங்களை வர்ணிக்கக்கூடியதான ஒரு விஷயங்கள் எல்லாம் வளருது. அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ அதிலே அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்கும் பொழுது, அப்போ அம்பிகை அசரீரியா கேட்டாளாம், இந்த மாதிரி இந்த அங்கங்களை வர்ணிக்க கூடியதான விஷயங்களை நீ இப்படி வெளிப்படையாக நீ சொல்றையே, இப்படி சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரியே கேட்டாளாம் அம்பாள். இந்த விஷயங்கள் எல்லாம் நீ வெளிப்படையாக, இந்த அங்க வர்ணனைகள் எல்லாம் வளர்தே, இதை வெளிப்படையாக சொல்லலாமா? அப்போ கவிராய பண்டிதர் சொன்னாரா, இந்த நூலை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் குழந்தையாக இருந்து தங்கள் தாயை வழிபடக்கூடியவர்களாகத்தான் இருக்கா. அப்படி குழந்தையாக விளங்கக்கூடியவர்களுக்கு தாயார் மீது இருக்கக்கூடிய வாத்சல்யத்தின் காரணமா தான் இந்த நூலை பாராயணம் செய்கிறோமே தவிர மற்றபடி கிடையாது. அதனால இத பாராயணம் பண்றவாளுக்கு தாயாராக உன்னுடைய கருணையானது அவர்கள் மேல் விழ வேண்டும் தாயே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணின்றார் அப்படின்னு சௌந்தரிய லகரியை தாயாராக இந்த உலகிற்கும் தனக்கும் தாயாராக விளங்கக்கூடியதான் அம்பிகையை குறித்து பண்ண வேண்டும் அப்படின்னு கவிராய பண்டிதர் தேவி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார் அப்படிங்கும்படியாக ஒரு சரித்திரமானது வளருது. அப்போ அவர் தமிழ்ச்சங்கத்திலே விளங்கினவர். தமிழ்ச்சங்கத்திலே விளங்கின நிறைய புலவர்கள், அவர்கள் எழுதின நிறைய நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு 4-5 நூல்கள் மட்டும்தான். ஏன்னாக்க இந்த மானாமதுரை பக்கம் அந்த தமிழ்ச்சங்கமானது வேப்பத்தூர் அப்படின்னு நினைக்கிறேன், ஊர் பேர் எக்ஸாக்டா எனக்கு தெரியல. அதற்கு பக்கத்திலே நமக்கு அவர்கள் எழுதிய அந்த நூல்கள் எல்லாம் இருந்தது. அப்போ தமிழையே பிரதானமா கொண்டு விளங்கிய தமிழ்ச்சங்கத்தில் விளங்கின புலவர்கள் உள்பட சாக்த வழிபாட்டை கொண்டு அம்பிகையை பிரதானியமாக வழிபட்டு தேவியின் அருளை அடைந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால சாக்தம் தமிழ்நாட்டிற்கு புதுசு கிடையாது, ரொம்பவே பழசுதான். அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரத்தில் இந்த காவேரி பாக்கம்னு இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நிறைய யோகினிகளுடையதான சிலைகள் அங்கிருந்து கண்டறியப்பட்டவை. இந்த காஞ்சிபுரம், காவேரி பாக்கம் இவர்கள் எல்லாமே சக்தி வழிபாட்டின் உச்சம் ஒரு காலத்தில் அந்த இடங்கள்ல இருந்திருக்கு. இன்னைக்கு காமாட்சி அம்மன் கோயில் பிரதானியமா இருக்கு. காஞ்சிபுரத்தின் அமைப்பை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏகாம்பரநாதரோ வரதராஜரோ யாரா இருந்தாலுமே காமாட்சியை பிரதட்சணம் பண்ணிட்டு தான் அவரவர்கள் திருவிழாவை இன்னைக்கும் கொண்டாடணும். அந்த அமைப்பு தான் காமாட்சி அம்மன் கோவிலை நோக்கித்தான் காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடியதான எல்லா கோவில்களுமே இருக்கிறதையும் நாம பார்க்கிறோம். அப்போ சக்தி வழிபாட்டின் உச்சமாக விளங்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரமா காஞ்சிபுரம் இருக்கு. சாக்தம் அப்படிங்கிறது வெறும் சக்தியை மட்டும்
மட்டும் வழிபடுவது அப்படின்னு நினைக்கிறா. அப்படி கிடையாது. அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதுதான். பரமேஸ்வரனோடே சேர்ந்து விளங்கக்கூடிய உமாதேவியை பிரதான்யமாக வழிபடக்கூடியது சாக்தம் அப்படிங்கிறது. சாக்தத்திலே பிரதான்யமா புவனேஸ்வரி, துர்கா பரமேஸ்வரி, மகா திரிபுர சுந்தரி, காளின்னு தேவியின் வடிவங்கள் அநேகம் உண்டு. அந்த ரூபங்களை வழிபடுவது இருந்தாலும் பரமசிவனோடே சேர்ந்து வழிபடக்கூடியதாக நம் தமிழ்நாட்டிலே விளங்கக்கூடிய சாக்த வழிபாடானது விளங்குறது. வங்காளத்திலே மற்ற தேசங்கள்ல எல்லாம் தேவியோடு இரண்டர கலந்தவராக சிவனை வழிபடக்கூடிய வழக்கமானது உண்டு. அந்த காரணத்தினாலே சாக்த வழிபாட்டினுடைய சாரம் என்னன்னா, எல்லாரையும் அம்பாளாவே பார்க்கறதுங்கிறது தான். சிவனை வழிபட்டாலும், திருமாலை வழிபட்டாலும், கணபதியை வழிபட்டாலும், ஸ்கந்தரை வழிபட்டாலும், எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வமானது அம்பிகையிடமிருந்து வேறுபாடு இல்லாதது. இந்த தெய்வத்தை வழிபடாதேன்னு சாக்தம் சொல்றது இல்லை. ஒரு தெய்வத்தை வழிபடக்கூடாது அப்படின்னு சாக்தம் சொல்வது கிடையாது. எல்லா தெய்வங்களையும் வழிபட வேண்டும். அத்தனை தெய்வங்களும் அம்பிகையிடமிருந்து வேறுபடாதவர்களே. நீ சிவனை பார்த்தாலும் சிவனும் தேவியின் வடிவந்தான், திருமாலை பார்த்தா திருமாலும் தேவியின் வடிவந்தான், முருகனை பார்த்தா முருகனும் தேவியின் வடிவம்தான், அது போல கணபதியை பார்த்தா கணபதியும் தேவியின் வடிவம்தான். எல்லோரும் அம்பிகையின் வடிவாகவே விளங்கக்கூடிய சத்தியத்தை உணர்ந்து அம்பிகையை வழிபடு அப்படிங்கிறதான் நமக்கு சாக்தமானது நமக்கு சொல்லுறது. அதனால இது முக்கியமா அத்வைத சம்பிரதாயத்திலே, அத்வைத்தம் அப்படின்னு சொன்னாக்க பிரம்மத்தை தவிர வேறல்லாதது. இப்ப சாக்தம்னா அம்பாளை தவிர வேறு இல்லாதது அப்படிங்கிறதான் பிரதான்யமா. எல்லாமே தேவியின் மயம். இதைத்தான் அபிராமி பட்டவரும் நமக்கு பாடியிருக்கார். இதைத்தான் குலசேகர பாண்டியனும் நமக்கு பாடியிருக்கார். சக்தி வழிபாட்டை கொண்ட அத்தனை பேரும் பாடியது இதைத்தான். அம்பா இங்க திரும்பினாலும் எனக்கு தேவியின் உருவம் மட்டும்தான் தெரிகிறது, யாரை கண்டாலும் எனக்கு அம்பிகை மட்டும்தான் தெரிகிறாள். ராமகிருஷ்ண பரமஹம்சரில் தொடங்கி அத்தனை மகான்களும் அனுபவித்த உண்மை அம்பிகையை தவிர வேறு சத்தியம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு சொல்லியிருக்கா. சாக்த வழிபாட்டின் தாத்பரியமும் அதுதான். அம்பாளை தவிர இந்த உலகிலே இன்னொன்று கிடையாது. சர்வம் சக்திமயம் ஜகத்து, எல்லாமே அன்னை, அன்னையே எல்லாம் அப்படிங்கிறது தான் சாக்த வழிபாட்டினுடைய சாரம். ரொம்ப அற்புதமான விளக்கங்கய்யா. காமாட்சி. இதை கேட்கும்போது ஆமா, எல்லா சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் முதல்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலையாருன்னு தான் சொல்றாங்க. அப்ப அம்பாளை தான் முதல்ல கொண்டு வர்றாங்க. அவதான் இணைக்கக்கூடிய பாலமாவும் நமக்கு இருக்கா, நமக்கு சக்தியோட ஊற்றாவும் இருந்து நம்மளெல்லாம் வழி நடத்துறான்றது நீங்க அவ்வளவு அழகா சொன்னீங்க.